பெண்ணாரகத்து வணிகர் குலத்தில் கலிக்கம்பர் என்று ஒருவர் அவதாரம் செய்தார். அடியார் பெருமக்களை சிவனடியார்களை வீட்டில் கூப்பிட்டு காலலம்பி பாத பூஜை செஞ்சு சாப்பாடு போடுவார். ஆச்சாரிய பெருமக்கள் அந்தனர் பெருமக்களுக்கு உணவருந்துகின்ற போது காலை சுத்தம் செய்து பாத பூஜை செய்துதான் எடை போட்டு சாப்பாடு செய்வோம். ஏனென்றால் அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். பன்னெடும் காலத்திற்கு முன்பு நம்முடைய வீட்டில் பணியாளாக வேலையாளாக பணிபுரிந்த இவன் ஒரு குற்றச் செயல் செய்து அங்கிருந்து ஓடிவிட்டான். என் கணவர் காலம் நம்புவதா, என் கரத்தால் தண்ணி ஊற்றுவதா என்று நினைத்த மாத்திரத்திலேயே சொம்பு தண்ணீர் நின்று போனது. கலிக்கம்பர் தன்னுடைய உறைவாளை எடுத்து தன் மனைவியனுடைய கரத்தை வெட்டிவிட்டார். இந்த மண்ணில் சைவம் தலைத்தோங்க நம்முடைய சமயச் சான்றோர்கள் செய்த பணி ஏராளம் தாராளம் என்றாலும் கூட நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழக்கூடிய வகையில் 63 நாயன்மார்களுடைய சிறப்பை, வாழ்வியல் நெறியை, இறை பக்தியை இந்த மண்ணில் ஊட்டிய பெருமையை கண்முன்னே படம் பிடித்து நம்முடைய இதயத்தில் கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்குத்தான் சேரும். 12ஆம் திருமுறை என்று சைவ பெருமக்களால் கொண்டாடக்கூடிய அந்த கலைக்கடஞ்சத்து கற்பக தருவிலிருந்து அவ்வப்போது ஒவ்வொரு நாயன்மார்களுடைய பெருமைகளை, சிறப்புகளை நாம் செவிமடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழக்கூடிய கலிக்கம்பர் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, தமிழக மண்ணில் புகழ்வாய்ந்த பெண்ணாடகம் என்கின்ற ஊர். அந்த பெண்ணாடகத்து வணிகர் குலத்தில், அந்த புகழ்வாய்ந்த மண்ணில் வணிகர் குலத்தில் கலிக்கம்பர் என்று ஒருவர் அவதாரம் செய்தார். பொதுவாக அவருடைய பணி என்ன என்று கேட்டால், அந்த இறைவனுடைய பெயர் தூங்கா மாடத்து இறைவன். தூங்கா மாடத்து இறைவன் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை சிக்கனை பற்றி அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் வடைந்த ஆரமுதே என்றும், அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீ என்று நாள்தோறும் தினமும் வழிபாடு செய்வார். எப்படி? காலையில் குளிர்ந்த நீரில் நீராடி, நல்ல உடையை உடுத்தி, உத்துராட்சம் அணிந்து, அற்புதமான திருநீற்றுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய திருநீர் மந்திரங்களை, திருநீர் இடம்போது என்ன சொல்லணும்? மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர் என்கின்ற அந்த திருநீற்று பெருமையை வெளியில் தெரிகின்ற வகையில் திருநீர் பூசி கழுத்தில் உத்திராட்சத்தோடு திரு அடியார்களை இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து திரு அமுது படைப்பார். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, அடியார் பெருமக்களை சிவனடியார்களை வீட்டில் கூப்பிட்டு காலலம்பி பாத பூஜை செஞ்சு சாப்பாடு போடுவார். இது என்ன பெரிதா என்று கேட்கலாம். இன்றைய நவீன உலகத்தில் நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கோம், 6வதாக ஒருத்தர் வந்தால் சங்கடப்படுறோம். அதுவும் 2 விருந்தினர் வந்து 2 நாள் கூட தங்கிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்கிறோம். 4 நாளில் அவங்க திரும்பலைன்னா சண்டை மண்டை உடையுது. இது இயல்பு. ஆனால் கலிக்கம்பர் தினசரி 365 நாளும் நாள் முழுவதும் கதிரவன் உதித்தவுடன் திருக்கோயில் வழிபாடு, பூஜை புனஸ்காரம், அடியார்களுக்கு திரு அமுது. இந்த திருக்கால் ஏன் அடம்புதல், இதை கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கணும். இப்போ நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம், சிரார்த்தம்னு. அதில் இறைவனுக்கு பூஜை செய்து முன்னோர்களுக்கு வழிபாடு நிகழ்த்தி ஆச்சாரிய பெருமக்கள் அந்தனர் பெருமக்களுக்கு உணவருந்துகின்ற போது காலை சுத்தம் செய்து பாத பூஜை செய்து தான் எடை போட்டு சாப்பாடு செய்வோம். ஏனென்றால் அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக அரசனாக இருந்தாலும் அடியார்களை திரு அமுதுக்கு அழைக்கின்ற போது பாத பூஜை செய்வது என்பது மரபு. அந்த வகையிலே கலிக்கம்பருடைய துணைவியார் சொம்பில் நீர் ஜலம் ஊற்றுவார், கலிக்கம்பர் பாதத்தை சுத்தப்படுத்துவார். ஒரு நாள் ஒரு அடியாரை கொண்டு வந்து திருப்பாதத்தை அடம்புகின்ற வேளையில் அந்த மனைவி அடியாருடைய திருமுகத்தை பார்த்தார். ஐயோ, பன்னெடும் காலத்திற்கு முன்பு நம்முடைய வீட்டில் பணியாளாக வேலையாளாக பணிபுரிந்த இவன் ஒரு குற்றச் செயல் செய்து அங்கிருந்து ஓடிவிட்டான். இப்போது பன்னெடும் காலத்திற்கு பின்பு அடியாருடைய உருவத்தில் வந்திருக்கிறான். அவன் பாதத்தை தொட்டு நான் சுத்தம் செய்வதா? அவனுக்கு திருநீர் பூசிய இந்த நெற்றியால்
என் கணவர் காலம் நம்புவதா, என் கரத்தால் தண்ணி ஊற்றுவதா என்று நினைத்த மாத்திரத்திலேயே சொம்பு தண்ணீர் நின்று போனது. இதை சற்றும் எதிர்பாராத கலிக்கம்பர் தன்னுடைய உறைவாளை எடுத்து தன் மனைவியனுடைய கரத்தை வெட்டிவிட்டார். இது முறையா, இது தர்மமா, இது சரியா என்கின்ற ஒரு கேள்வி கேட்பவர்களுடைய உள்ளத்தில் எழும். பெரும்புலவர் ஆசாஞா போன்றவர்கள் இதற்கு உரை எழுதுகின்றார்கள். நாம் ஒருவரை பற்றி நடை உடை பாவனை அவருடைய பழக்க வழக்கங்களை வைத்து அவரை எடை போட்டு விடுகின்றோம். சிறிய காலத்திற்கு பிறகு அவருடைய மனத்தில் எண்ணத்தில் மாற்றம் வந்தாலும் முதல் சந்திப்பில் வைத்த எண்ணத்தையே வைத்துக் கொள்கின்றோம். அது தவறு. கலிக்கம்பரை பொறுத்தவரை தன் வீட்டு பணியாளாக இருந்து தவறு செய்து மீண்டும் வந்தாலும் அவன் சிவனடியார். எப்படி என்று கேட்டால், முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை குத்த வந்தபோது சிவவேடமே தவவேடம் தத்தா, இவர் நமரே எல்லை வரை கொண்டு போய் சேரு என்று சொல்லி மனைவியாக இருந்த போதும் கரத்தை துண்டித்த கலிக்கம்பருடைய செயல் கண்ணீர் வர வைக்கிறது என்று உரையாசிரியர்கள் எழுதுகின்றார்கள். பிள்ளைக்கறி கொடுத்த சிறு தொண்டரை போல, கண்ணை கொடுத்த கண்ணப்பர் போல, உள்ளத்தில் கோவில் கொட்டிய பூசலாரை போல, மனைவியின் கரத்தை வெட்டிய கலிக்கம்பரை போல நாம் மாற வேண்டாம். திருக்கோயில் ஆலய வழிபாட்டில் அங்கும் இங்கும் மனத்தை அலைய வைக்காமல் கோவில் வழிபாட்டோடு புற வழிபாட்டையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவன் பாதத்தை சிக்கன பற்றி அடியார் காட்டிய வழியில் நடந்தால் நாளெல்லாம் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.